அப்படி இருக்கும்போது அந்த பாடி இறக்குறாங்கல்ல, அதை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்வம் காட்டி என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமாக வந்து கூட்டம் வந்து தள்ளுமுள்ள பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு நடுவில் அந்த பாடி இறக்குறதே கஷ்டமாக போச்சு. அந்த பாடியை வந்து கடத்தி கொண்டு வந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ளே வைக்கிறதே கஷ்டமாக போச்சு. அப்படி ஃப்ரீசர் வைக்கிறதுக்குள்ளே அதை வீடியோ எடுக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஊடகவியலாளர் மட்டுமா? கிடையாது, பப்ளிக்கும் அப்படி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. ஸோ இப்படி ஒரு சூழல், ஒரு தள்ளுமுள்ளு, ஒரு கூட்ட நெரிசல், இதெல்லாம் வந்து அங்கே அது வந்து தவிர்க்க முடியாமல் அது நடந்தது. அந்த நேரத்தில் நம்ம யாரை கண்டிக்கணும், எப்போ கண்டிக்கணும் அப்படின்னா, ஒரு பப்ளிக்குன்னு நினைக்கிறேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த பாடியை உள்ள ஃப்ரீசர் பாக்ஸில் வைப்பாங்கல்ல, வைக்கும் போது வந்து போய் மேலே போய் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறார். அவர் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறார். யாரோ தட்டி விட்டாங்க அந்த ஃபோனை, தட்டி விடணும்ன்ற நான் அந்த மாதிரி மனித உணர்வுகளை மதிக்காமல் மனிதனுடைய அந்த கடைசி இறப்பு, அந்த கடைசி இறப்புங்கிறது பப்ளிக்கும் வந்து ரசிகர்களுக்கும் அவர் செலிபிரிட்டி. ஆனால் அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கு பாக்யராஜ் சாருடைய மனைவிக்கு கணவன், பிள்ளைங்களுக்கு தகப்பன், அண்ணன் தம்பிக்கு சகோதரன், எல்லாம் இருக்குல்ல, நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் எல்லாரும் இருந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அது ஒரு இறப்பு. அதுவும் சடன் டிமைஸ், திடீர்னு இறந்துட்டார் அப்படின்னும் போது எவ்வளோ பெரிய துக்கம் வந்து தாக்கியிருக்கும். தொண்டையை அடைச்சிருக்குமா இல்லையா, வேதனை இருக்குமா இல்லையா. அவங்க வந்து இப்படி ஒரு, அதாவது காலையில் நல்லா இருந்த கணவன், காலையில் நல்லா இருந்த நம்ம அப்பா